7404-2026 உலகம் இன்று என்ன பேசுகிறது? செய்திகள் மாறும், மனிதன் மாறவில்லை. நேற்று நடந்தது இன்று வேறு வடிவத்தில் திரும்புகிறது. உண்மை எப்போதும் புதிதல்ல, நாம் அதை புதிதாக பார்க்கவில்லை. வாருங்கள், இன்று அதை தெளிவாக பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு ஆழமான தொடக்கம். நிஜமாவே உலகில நடக்கிற எந்த நிகழ்வும் வெறும் செய்தி கிடையாது. அது மனித இயல்பின் ஒரு பக்கம்தான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம வெறும் செய்திகளை மட்டும் பார்க்க போறதில்ல. உங்களுக்காக 3 கண்களை கொண்டு இந்த உலகை இன்னைக்கு அலசப் போகிறோம். அறிவியலின் கண், தத்துவத்தின் கண், அப்புறம் ஆன்மீகத்தின் கண். ஏன்னா செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. அதேதான், செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற தரவுகள் பாத்தீங்கன்னா, ஒரு புறம் போரின் அழிவையும் மறுபுறம் அறிவியலோட உச்சத்தையும் காட்டுது. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கறப்போ இது எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு உங்களுக்கு புரியும். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். இப்போ மத்திய கிழக்குல நடக்கிற அந்த பதற்றத்தை எடுத்துக்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு விதிச்ச கெடு இன்னைக்கு இரவு 8 மணியோட முடியுது. ஆமா. அவருடைய ட்ரூத் சோஷியல் பதிவை பாத்தீங்கன்னா, அதாவது இன்று இரவு ஒரு முழு நாகரிகமே அழியும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இது சாதாரண வார்த்தை இல்ல. நிச்சயமா, அது ஒரு மிகப்பெரிய மிரட்டல். அது மட்டும் இல்ல, டெஹ்ரான்ல இருக்கிற மிக பழமையான கோரசானிகா ஜப ஆலயம் அழிக்கப்பட்ட செய்தி பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆனா என்ன ரொம்பவே யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, ஈரான்ல இருக்கிற முக்கிய மின்நிலையங்களை சுற்றி சாதாரண மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்களை தாத்துக்க ஒரு மனிதச் சங்கிலியா நிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு எமோஷனலான பதிவு. சாதாரண மக்கள் தங்களை தற்காத்துக்கு அந்த அளவுக்கு இறங்கி வராங்க. ஆமா. இன்னொரு பக்கம் அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா, போர் விடிச்சா ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும். அப்படி நடந்தா உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்துல 20-25% வரைக்கும் முடுங்கிரும். கரெக்ட். ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெய் விலை இப்ப இருக்கிற $110 இருந்து ஈஸியா $150 எட்டிடும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, உலக பொருளாதாரங்கிறது ஒரு சிலந்தி வலை மாதிரி. மத்திய கிழக்குல ஒரு நூலை அறுத்தாலும் முழு வலையும் அதிரணும் இல்லையா? ஆனா இவ்ளோ பெரிய போர் பதற்றத்திலையும் இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு ஐடி மற்றும் வங்கி பங்குகளால் 500 புள்ளிகள் உயர்ந்து முடிஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? மனித உயிர்கள் ஆபத்துல இருக்கும்போது முதலீட்டாளர்கள் மட்டும் சந்தோஷமா லாபம் பார்க்கறாங்களா? இது மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப இரக்கமற்றதா தெரியலாம். ஆனா இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தத்துவ ரீதியா இது அதிகாரம் மற்றும் பயத்தின் விளையாட்டு. பொருளாதாரத்துக்கு எமோஷன்ஸ் கிடையாது. அது எப்பவுமே பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடிதான் ஓடும். ஓ, அப்போ இந்தியா ஒரு பாதுகாப்பான கோட்டைன்னு நினைக்கிறாங்களா? ஆமா. முதலீட்டாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி, மேற்கத்திய நாடுகள போர் பதட்டம் இருக்கு, அதனால இந்தியாவோட ஐடி மற்றும் வங்கித்துறை தான் இப்போதைக்கு பாதுகாப்பான இடம்னு அங்க பணத்தை போடுறாங்க. இது ஒரு மனிதனோட தப்பிப்பிழைக்கும் உள்ளுணர்வு, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் எப்படி பொருளாதாரத்துல வேலை செய்யுதுங்கிறதுக்கான உதாரணம். அப்போ அந்த மனித சங்கிலியில நிற்கிற சாமானிய மக்களோட நிலைமை? அங்கதான் தத்துவமும் ஆன்மீகமும் உள்ள வருது. ஒரு தலைவனோட அதிகார மிரட்டலுக்கும் தங்களை காக்க மனிதச் சங்கிலியா நிக்கிற சாமானியர்களுக்கும் இடையிலான முரண்பாடு இது. மின் நிலையங்கள், பாலங்களை அழிக்கிறதுங்கிறது நாகரிகத்தை பல 100 வருஷம் பின்னோக்கி இழுக்கும் செயல். உண்மையில அது ரொம்பவே கொடுமையான விஷயம். இதுக்கு அடிப்படை காரணம் மனிதனின் ஈகோ தான். அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வைக்கலாங்கிற ஒரு மாயை இறுதியில ஒட்டுமொத்த சமூகத்தோட துன்பத்துக்கு தான் வழிவகுக்குது. கண்டிப்பா. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. இப்போ பௌதிக உலகத்துல நடக்கிற இந்த போரிலிருந்து கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் போர்க்களத்துக்குள்ள நுழைவோம். இங்க விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமா போகுது. டிஜிட்டல் உலகம் இங்கேயும் நம்ம பாதுகாப்பா இல்லையே. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். குவாண்டம் கம்ப்யூட்டிங் துறையில கியூடே அப்படிங்கிற வார்த்தையே இப்போ ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்துறாங்க. இந்த கியூடே நாம நினைச்சதை விட சீக்கிரமே வரக்கூடும்னு கிளவுட்ஃப்ளேர் மற்றும் கூகுள் நிறுவனங்கள் எச்சரிச்சிருக்காங்க. அதாவது தற்போதைய குறியாக்கங்களை உடைக்கக்கூடிய நாள். ஆமா, உலகத்தையே பாதுகாக்கிற RSA 2048 என்கிரிப்ஷனை இது உடைச்சிடும்னு சொல்றாங்க. அது எப்படி குவாண்டம் கம்ப்யூட்டரால மட்டும் முடியும்? இது சிம்பிளா சொல்லணும்னா, சாதாரண கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்தை 1 by 1 தான் செக் பண்ணும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற கியூபிட்ஸ் ஒரே நேரத்துல 0வாவும் 1ஆவும் இருக்க முடியும். அதனால பல லட்சம் வருஷம் ஆகக்கூடிய ஒரு கணக்க இது சில நொடிகள்ல உடைச்சிடும். ஓ மை காட்! அப்போ நம்ம பேங்க் பாஸ்வேர்ட், ராணுவ ரகசியங்கள் எல்லாமே செகண்ட்ஸ்ல உடைஞ்சிடுமா? கண்டிப்பா. அதனால தான் இப்போ உலகமே போஸ்ட் குவாண்டம் பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கு.
இத ஒரு பெரிய வரைபடத்தோட இணைத்து பார்த்தா இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. நீங்க அந்த ஏஐ ஊடுருவல சொல்றீங்களா? நான் படிச்சேன். அதாவது ஏஐ வேலைப்பாய்வுகள்ல சத்தமே இல்லாம ஊடுருவும் கிராஃபனாகோஸ்ட் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு குறைபாடு இப்ப வந்திருக்கு. அதேதான். ஒரு பக்கம் நாம உலகத்திலேயே மிக வலிமையான ஒரு டிஜிட்டல் கோட்டைய கட்டுறோம். ஆனா அதே மனித மூளைதான் அந்த சுவர்களை ஈஸியா ஊடுருவிச் செல்லும் ஒரு கோஸ்டையும் உருவாக்குது. இது மனிதனின் பாதுகாப்பு குறித்த மாயையத்தான் காட்டுது. ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சியில இருக்கு. லேசர் வயர்லெஸ் தொழில்நுட்பம் மூலமா 360 ஜிபிபிஎஸ் வேகத்துல தகவல்களை பரிமாற முடியுது. அதுவும் வைஃபையை விட 50% குறைவான மின்சாரத்துல. ஆனா எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தை உருவாக்குனாலும் அதைவிட பெரிய ஆயுதத்தை நாமே உருவாக்குவோங்கிற சமூகத்தின் பாதுகாப்பற்ற தன்மை இங்க வெளிப்படுது. நிச்சயமா. ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா இது நிரந்தரமின்மை, இம்பர்மனன்ஸ். நாம உருவாக்குற எந்த ஒரு கட்டமைப்பும் என்கிரிப்ஷனும் நிரந்தரமல்ல அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. அருமையா சொன்னீங்க. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. சரி, பூமியிலையும் இணையத்திலையும் நாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே வேளையில மனிதனோட தேடல் நிலவையும் தாண்டிச்சு போயிட்டு இருக்கு. நாசாவின் ஆர்டமிஸ் 2 விண்கலம் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்கு. ஆமா, மனித வரலாற்றிலேயே பூமியிலிருந்து அதிக தூரம் பயணம் செஞ்ச சாதனை அது. எக்ஸாக்ட்லி. சுமார் 4,06,780 கிலோமீட்டர் தூரம். நிலவோட மறுபக்கத்திலிருந்து, அதாவது இருண்ட பக்கத்திலிருந்து சூரிய கிரகணத்தை படம் பிடிச்சிருக்காங்க. அந்த தருணம் ரொம்பவே சிலிர்ப்பான ஒண்ணு. விண்வெளியில மட்டும் இல்ல, இந்தியாவும் ஒரு பெரிய அறிவியல் சாதனையை பண்ணிருக்கு. கல்பாக்கத்துல இருக்கிற 500 மெகாவாட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் அணு உலை PFBR வெற்றிகரமா கிரிட்டிகாலிட்டி நிலையை எட்டியிருக்கு. அதாவது தோரியம் பயன்பாட்டுக்கான ஒரு முக்கியமான படிநிலை, கரெக்டா? கிரிட்டிகாலிட்டினா ஒன்னும் இல்ல. அணு உலைக்குள்ள நடக்கிற தொடர்வினை தன்னைத்தானே நிலையா பராமரிச்சுக்கிற ஒரு கட்டம். இது இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் மைல்கல். இஸ்ரோவும் 2026க்கான திட்டங்கள்ல வேகமா இயங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையமான ISS இந்தியா, அப்புறம் ஸ்கைரூட் நிறுவனத்தின் விக்ரமோன் ராக்கெட் எல்லாமே தயார் நிலையில இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பட்ட கேள்வி வருது. ஒரு அணு உலைய வெற்றிகரமாக இயக்கும் அறிவும் நிலவின் இரண்ட படுதிக்கு போகும் திறனும் நமக்கு இருக்கு. ஆனா இதே மனிதன்தான் இன்னும் மணிப்பூர்ல குண்டு வெடிப்புகளையும் இணைய தடைகளையும் சந்திச்சுட்டு இருக்கான். அந்த கலவரத்துல 2 குழந்தைகள் பலியாகியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா இது அறிவியலின் நடுநிலைத்தன்மை, நியூட்ரல் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அறிவியலுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாதுங்கிறீங்க. ஒரே அறிவியல் அறிவுதான் அணு உலை மூலமா மின்சாரத்தையும் கொடுக்குது. அதே அறிவுதான் போர்க்களத்துல பேரிழிவையும் கொடுக்குது. இதுல ஆன்மீக பார்வை என்னன்னா, அந்த ஆர்டமிஸ் 2 விண்கலத்திலிருந்து 4 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி நின்னு பூமியை பார்க்கும்போது எந்த தேச எல்லைகளும் கண்ணுக்கு தெரியாது. நிஜமாவே மேலிருந்து பாக்குறப்ப எல்லாம் ஒண்ணுதான். அகண்ட பிரபஞ்சத்துல மனிதனின் இடம் எவ்வளவு சிறியதுங்கிற உண்மை அப்போ புரியும். ஆனா நாம கீழே இறங்கி வந்ததும் ஈகோ வந்து நம்ம கண்ணை மறைச்சிடுது. ரொம்ப ஆழமான உண்மை இது. இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. இப்போ பிரபஞ்சத்தை ஆராயும் மனிதன் தன்னோட சொந்த உடலையும் வாழும் பூமியையும் எப்படி பார்க்கறான்னு பாப்போம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். இந்த வருஷத்தோட தீம் சுகாதாரத்திற்காக இணைவோம், அறிவியலுடன் நிற்போம். மருத்துவத்துறையில நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஆமா, மலிவு விலையில சமகுளுடைட் மருந்து வந்திருக்கு. இது உடல் எடை குறைப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் மூளை முதுமையடைவதற்கு காரணமான FDL1 புரோட்டீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இத கட்டுப்படுத்தினா ஞாபக மறதி நோய்களை தடுக்கலாம். அது மட்டும் இல்ல, அடிமையாக்காத புதிய வகை வலி நிவாரணிய கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஆனா நான் வாழும் பூமிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறேன். சூரியலியல் தரவுகளை பாத்தீங்கன்னா 2025ல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 15.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சூரிய ஆற்றல் மட்டும் 510 கிகாவாட் உற்பத்தியாகியிருக்கு. ஆனா இதெல்லாம் பத்தலையே. புவி வெப்பமடைதல் ஏற்கனவே 1.5 டிகிரி செல்சியஸ் எல்லையை தாண்டிடுச்சு. காரணமா ஏற்பட்ட எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்க இத்தாலி தன்னோட நிலக்கரி பயன்பாட்டை 2038 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. நான் இதை இப்படி பார்க்கறேன், நாம ஒரு புறம் அதிக காலம் ஆரோக்கியமா வாழ மூளையோட முதுமையை தடுக்கும் மருந்துகளை கண்டுபிடிக்கிறோம், மறுபுறம் நாம வாழும் வீட்டையே நிலக்கரியை எரித்து அழித்து கொண்டிருக்கிறோம்.
இது என்ன வகையான முரண்பாடு? இது தத்துவ ரீதியா ரொம்ப தெளிவா விளங்கும். தற்காலிக தேவைகளுக்கும், அதாவது போரினால் நிலக்கரியை எரிக்கிறது, நீண்டகால பிழைப்பிற்கும் இடையிலான ஒரு சமூக போராட்டம் இது. மனிதனுக்கு எப்பவுமே உடனடி லாபம்தான் முக்கியமாப்படுது. ஆன்மீகத்துல இத உடலின் மீதான ஆசைன்னு சொல்லலாமா? நிச்சயமா. நாம நமது தனிப்பட்ட உடலை, அந்த ஈகோ சார்ந்த பிசிக்கல் பாடியை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போறோம். ஆனா நாம அனைவரும் அங்க வகிக்கும் இந்த பிரபஞ்ச உடலான இயற்கையை சுத்தமா மறந்துடுறோம். உண்மை. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. இவ்ளோ பெரிய உலகளாவிய நிகழ்வுகளுக்கு நடுவுல ஒரு சாதாரண மனிதன் எதில் நிம்மதியையும் நம்பிக்கையும் தேடுறான் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். எந்த அரசியல் சார்பும் இல்லாம இந்த தகவல்களை மட்டும் நாம இப்ப பார்ப்போம். ஆமா, உள்ளூர் அரசியலும் சினிமாவும் சமூகத்தோட மனநிலையை அப்பட்டமா காட்டும். தமிழக தேர்தல் களத்தை பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட வேட்பு மனு சிக்கல்களுக்கு பின்னாடி இப்போ ஒரு 4 முனை போட்டி உருவாகி இருக்கு. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில 297 வாக்குறுதிகள். அதுல பெண்களுக்கு இலவச ஃப்ரிட்ஜ், 2000 ரூபாய் உதவித்தொகை, அம்மா இருசக்கர வாகனம்னு நிறைய விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அரசு வேலைகளுக்கான அறிவிப்புகளும் அதிகமாயிருக்கு. ஆமா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் 5307 உயர்த்தப்பட்டிருக்கு. டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யோர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. மக்கள் ஒரு பாதுகாப்பை தேடுறாங்கன்னு இதுல இருந்து புரியுது. சினிமா மற்றும் விளையாட்டு செய்திகளும் இல்லட்டான் காட்டுது. அதையும் நான் நோட் பண்ணேன். ரன்பீர் சிங்கோட துரந்தர் 2 திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூல் சாதனை செஞ்சிருக்கு. கலிங்கா இலக்கிய திருவிழாவுல அருந்ததி ராய், கிரண் தேசாய் நாவல்கள் பெரிய அளவுல விவாதிக்கப்படுது. விளையாட்டுல பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட 15 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டம் பயங்கர ட்ரெண்டிங். பேட்மிண்டன்ல லக்ஷ்யா சென் ஷி யூ கே தோற்கடிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இயல்பான செய்திகளா தெரியலாம். ஆனா என் பார்வை இதுதான், உலகப்போரின் விளிம்புல நாம நிக்கிறோம். குவாண்டம் ஆபத்து இருக்கு, பூமி சூடாயிட்டு இருக்கு. ஆனா மக்களோட கவனம் உலக போரை விட ஐபிஎல் போட்டியிலையும், சினிமா வசூல்லையும், தேர்தல் வாக்குறுதிகள்லயும் தான் அதிகமா இருக்கு. இது ஒரு எஸ்கேபிசமா? நிஜ உலகத்தை விட்டு ஓடுறாங்களா? இத தத்துவ ரீதியா பார்த்தா இது நீதிக்கான தேடலும் பாதுகாப்பிற்கான ஏங்கலும் தான். ஒரு தனி மனிதனால உலக அரசியலா மாத்த முடியாது. அதனால அரசு வேலை, ஓய்வூதியம், இலவசங்கள் மூலமா சமூகத்தின் பொருளாதார பாதுகாப்பின்மைய சரிக்கட்ட நினைக்கிறான். சினிமா நாயகர்களும் 15 வயது கிரிக்கெட் வீரரும் மக்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான வழிகால், அதாவது கத்தார்சிஸ். அங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஆனா இது நிரந்தரமான தீர்வா இருக்காதே. கண்டிப்பா இருக்காது. ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா, மனித மனம் எப்பவுமே தனக்கு வெளியே ஒரு மீட்பரை, ஒரு சேவியரை தேடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு அரசியல் தலைவராகவோ திரையுலக நாயகனாகவோ இருக்கலாம். ஆனால் உண்மையான அமைதி உள்ளிருந்து தான் வர வேண்டும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. இன்றைய தரவுகளை மிக ஆழமாக பார்த்துவிட்டோம். கடைசியா உங்களுக்கான இறுதி சிந்தனை ஒன்று உள்ளது. ஆமா, இன்னைக்கு நாம விவாதிக்காத ஒரு சின்ன தகவல் அந்த தரவுகள்ல இருந்துச்சு. அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது. கரெக்ட். சூரிய ஒளி மற்றும் மழை துளிகள், இந்த ரெண்டிலிருந்தும் மின்சாரம் தயாரிக்கும் புதிய சோலார் பேனல்கள் இப்போ அறிமுகமாகிருக்கு. சூரியனை மறைக்கும் மேகமும் மழையும் கூட இப்போ மின்சாரமாக மாறுகிறது. இதை உங்க வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். உங்களுக்கு தடையாக, இருளாக வரும் துன்பங்களை உங்களால் ஆற்றலாக, அதாவது விஸ்டமாக மாற்ற முடிந்தால் எப்படி இருக்கும்? இதை பற்றி இன்று சிந்தியுங்கள். இது ரொம்ப ஒரு அழகான சிந்தனை. தடைகளை தாண்டறது மட்டும் இல்ல, தடையே ஒரு ஆற்றலை மாத்துறது தான் உண்மையான பரிணாமம். இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாமல் இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ஐடி மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.